ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு செகண்ட் ஷோல நம்ம பார்க்க போற படம் மெய்யழகன். அரவிந்த் சாமி, கார்த்திக் அண்ட் ஸ்ரீதிவ்யா நடிச்ச படம். இந்த படம் 96 அப்படின்னு மாபெரும் ஹிட் கொடுத்த பிரேம்குமார் அவரோட அடுத்த படம், ரெண்டாவது படம். இந்த படம் 96ஓட ஜானர்ல தான் இருக்குங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபார்மா ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு. அதோட ஆடியோ லான்ச்ல அவங்க பேசினது, அதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள் பார்க்கும்போது அந்த ஜானர் மாறல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் 96 அளவுக்கு இந்த படம் நம்ம கூட கனெக்ட் ஆகுமா ஆகாதான்னு வாங்க பார்க்கலாம். படம் ஆக்சுவலா பாக்குறதுக்கு முன்னாடி நான் அந்த டைரக்டரோட முன்னாடி படம் பார்க்கணும் அப்படின்ட்டு 96 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது 96 இந்த படத்தை அப்பெல்லாம் நாமளும் அவங்களோட சேர்ந்து எல்லா ஆடியன்ஸோட ரசிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படம் 96 ஒரு 3 days பிஃபோர் நான் பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா ஒரு லவ் ஸ்டோரியவா நம்ம இவ்வளவு தூரம் ரசிச்சு பார்த்தோம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி என்னடா அந்த மாதிரி நமக்கு வந்ததுல ஒரு தயக்கம் இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் இந்த படத்துல எந்த நிறைய படங்கள் பார்த்து நிறைய படங்கள் நம்ம சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், அழ வைக்கும். முதல் சீனிலேயே நான் அழுதேன் அப்படின்னா அது இந்த படம் தான். ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆன சீனு. யாருக்கு அப்படின்னா மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ்னா இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னு. மைக்ரேட்டட் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்னா இடம்பெயர்ந்து வாழ்வையே மாத்திக்கிட்டு இடம்பெயர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சீன் கண்டிப்பா அழுக வரும். சொந்த ஊர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அதுக்குள்ளேயே ஐக்கியமாகி மண்ணோட மண்ணா கலந்து, ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல இந்த ஊரை விட்டு மொத்தமா அறுத்தெடுத்துட்டு, வேரோட அறுத்தெடுத்து, உறவுகளை அறுத்தெடுத்துட்டு, ஊருக்குள்ள பந்தத்தை அறுத்தெடுத்துட்டு வெளியே போறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் அது சொல்லவே முடியாத ஃபீல். அது தனித்தனியா எப்பயோ என்னைக்கோ நம்ம அழுதுகிட்டே இருக்க ஃபீல். அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல ஃபர்ஸ்ட் சீனே கொடுத்து எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் ரிவ்யூவே பண்ண முடியாது, அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் தன்னோட சொந்த ஊரை மறந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு, ஆக்சுவலா படத்தோட கதையே அதுதான். யார் சொந்தங்களை மறந்து, சொந்தத்திற்கான வாழ்வியலை மறந்து, எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த படம் நீங்க சப்போஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது, ஏதோ ஒரு ட்ரெயின்லயோ கார்லயோ பஸ்லயோ உங்க உங்க நீங்க வாழ்ந்த ஊரை கிராஸ் பண்ணும் போது, அந்த அந்த சப்போஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சொந்த ஊர்ல ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் நிக்குது, நீங்க வேற எங்கேயோ போகணும். அந்த இடத்துல நிக்கும் போது அந்த 5 நிமிஷம் உங்க சிந்தனைக்குள்ள உங்க மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் போகும்ல, அதுதான் இந்த மெய்யழகன். அவ்வளவுதான் மெய்யழகன். இப்ப அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு, நான் வெளியே வந்துட்டேன். இந்த 3 மணி நேரம் அந்த படம் அந்த 5 நிமிஷம் ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிற்கும் போது உங்க மனசுக்குள்ள போற விஷயங்கள் தான் மெய்யழகன். சொந்த ஊரை தாண்டி ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங்கை பத்தி ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அழகா ஒரு அன்பையும் காதலையும் நம்ம கொடுக்க முடியுமா, இன்னொரு உயிர் மேல கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் மெய்யழகன். இது அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இதை விட பெஸ்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பார்த்து. அதை தாண்டி சமூக நீதியை பத்தி கூட பேசியிருக்காங்க, நான் காட்டியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சோசியல் இஷ்யூஸை பத்தி, 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த போரை பத்தியும் இப்ப நடக்கிற போர்களை பத்தியும் கூட அவங்க ரொம்ப அடையாளப்படுத்தி அதை நம்ம கூட கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்களை தொட்டிருக்காரு, நிறைய சைக்காலஜிஸை பார்த்திருக்காரு. எதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெருசான ஒரு படம் எடுக்கவே முடியாது. நம்ம திரும்பி சொந்த ஊருக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு எப்படி தம்பி இருக்கீங்கன்னு ஒரு 50 பேர் விசாரிப்பாங்க, ஒரு 5 பேர் விசாரிப்பாங்க வச்சுக்கலாம். 5 பேர்ல கண்டிப்பா ஒருத்தரோட பேராது நமக்கு தெரியவே தெரியாது. அது யாரு அப்படின்னா இந்த மெய்யழகன். இந்த படம் கண்டிப்பா பார்க்கணுமான்னு கேட்டா நான் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும்னு தான் சொல்லுவேன். இது நீங்க உங்க ஃபேமிலியோட, உங்க அப்பா அம்மாவோட நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வந்துட்டீங்களோ இந்த படத்தை ஒரு கர்ச்சீப் எடுத்துட்டு போய் பாருங்க. நான் கர்ச்சீப் எடுத்துட்டு போகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ மஸ்ட் வாட்சபிள் மூவி ஆஃப் த 2024 மட்டும் இல்லை, இந்த டீகேட்லயே மஸ்ட் வாட்சபிள் மூவியா நான் வச்சிருப்பேன். 100% கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை இதுக்கு மேல எமோஷனலா என்னால் இதுக்கு மேல சொல்ல தெரில. ஸோ மெய்யழகன் கண்டிப்பா எல்லாருமே குடும்பத்தோட, அப்பா அம்மாவோட கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் மெய்யழகன்.